எனவே ரமலானில் ரொம்ப பேண வேண்டியது 3 அம்சங்களில் ஒன்று நாவை பேணிடணும். அது கொட்டுன்னு வார்த்தை தான் வெளியாகும். பேசுறதை தவிர்த்துக்கிறணும். நம்ம கூட வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அலாண்டு போய் உட்காந்து ஒரு ஓரமாக குரானை தூக்கி உட்காந்துடணும். அவுராத்துக்களை ஓதுங்க. ரமலானிலே அதிகமாக குரான் ஓதணும், அதிகமாக திக்ரு செய்யணும், அதிகமாக சலவாத் ஓதணும், அதிகமாக இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதணும். இதில் ரொம்ப பயன்படுத்தணும் குரான் ஷரீஃபை. குரானை விட்டும் காலியாகிடக்கூடாது. எத்தனை குரான் முடிக்க முடியும் ரமலானில்? எத்தனை குரான்? நான் ஆச்சரியப்பட்டு பல இடத்துல பேசின செய்தி, ஹதீஸை உலகம் பூரா போய் தொகுத்தாங்க. இமாம் புகாரி ரமலானை ஃப்ரீ ஆகிடுவாங்க. ரமலானில் பகலில் சுபுவுக்கு பின்னால் உட்காருவார்கள். மக்ரிபுக்குள்ளால் சொந்த வேலைகள் நடக்கும், கொஞ்ச நேரம் படுப்பாங்க, எல்லாம் முடிப்பாங்க. மக்ரிபுக்குள்ளால் ஒரு குர்ஆனை முடிப்பாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். புகாரி ஷரீஃப் குர்ஆனுக்கு அடுத்த அங்கீகாரமானது. அந்த இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி தினமும் ஒரு குர்ஆனை ரமலான்ல முடிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வேலையை காரணமாக்குறோம். நான் ரொம்ப பிஸியான ஆளு, டைட்டான ஆளு. புகாரி இமாமை விடவா டைட்டான ஆளு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டின் ஜனாதிபதி, பெருமானாரின் மருமகனார் ஹஜ்ரத் உஸ்மான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள், அமீருல் மோமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தினமும் ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க. பகல்ல முடிப்பாங்க. இரவு நேரத்தில் போய் சாதாரண காலத்தில் இஷாவில் போய் நின்று ஓதி முடிப்பாங்க. ரமலானில் பகலில் சுபுவுக்கு பின்னால் ஆரம்பித்து மக்ரிபுக்குள்ள ஒரு குர்ஆனை முடிக்கிறாங்க. எவ்வளோ டைட்டான ஆள், எவ்வளோ பிஸியான ஆள். நாட்டினுடைய ஜனாதிபதியாக வாழ்ந்து சமுதாயத்தினுடைய 1000 பிரச்சனைகளுக்கு பொறுப்பு. நம்ம சின்ன சின்ன வேலையை வச்சுக்கிட்டு, என்னப்பா நான் கொஞ்சம் டைட்டான ஆள், கடை வச்சிருக்கிறேன், பஜாருக்கு போகிறேன், வீட்டுக்கு ஜாமான் வாங்குறேன், இதெல்லாம் பெரிய வேலையா? நீ உன்னை மாற்றவில்லை என்றால் என்றைக்கு மாறுவா என்று கேட்கிறேன். ரமலானில் கடையில் போய் எப்போது இருக்கிற மாதிரிலாம் உட்காரக்கூடாது. பாபர் சாப்பிட போய் நேரத்தை போக்கக்கூடாது. ரோட்ல உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கக்கூடாது. அவரோடும் இவரோடும் பேசி நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். குறிப்பாக ரமலானில் யாரையாவது பற்றி புறம் பேசினால் உங்கள் நோன்பும் நோன்பின் பலனும் அழியும் என்றார்கள் நபிகள் நாயகம்.